இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தெலுங்கு படம் மேட் ஸ்கொயர். இந்த படம் வந்து ஏற்கனவே மேட் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட படம். அதனால் ஆஸ் யூஷுவல் படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே செகண்ட் பார்ட் எடுத்துட வேண்டியது, ஒரு பேர் செகண்ட் பார்ட் எடுத்துட வேண்டியதுன்னு சொல்லி கல்யாண் சங்கர் என்ன பண்ணுறாரு, இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை வந்து மேட் ஸ்கொயர் அப்படின்ற பேரில் வந்து எடுத்துருக்கிறாரு. படத்தோட கதை அப்படி என்னென்னா, விஷ்ணு ஓயை, அதாவது நம்ம லட்டுன்ற கேரக்டரில் இருக்கிற ஒரு ஹீரோ, யாரும் ஒருத்தர் ஹீரோ தானே போடணும், ஒரு 3-4 பசங்க இருக்கானுங்க. அதில் எதனா ஒருத்தர் கேரக்டர் வந்து ஹீரோன்ற பேஸில் வச்சு பேசும்போது இந்த லட்டு அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட நண்பர்களை மட்டும் கூப்பிட்றாதீங்க, வேறு யாரை வேணால் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுறாரு. இவங்களுக்கு தெரியாமல் இந்த நண்பர்கள் இது எப்படியே தெரிஞ்சு போகுது. தெரிஞ்சு போனால் என்ன பண்ணுறானுங்க, நாங்கள் இல்லாத கல்யாணமான்னு சொல்லிட்டு சும்மா வராமல் கூட ஒரு ஏழையை கையோடு கூப்பிட்டு வந்துட்டு கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணுறானுங்க. கல்யாணத்தை அட்டன் பண்ணி முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்துகிறானுங்க. அவனுக்கு வந்து இதை சொல்லி அதை சொல்லி குழப்புறானுங்க. கடைசியில் பார்த்தா அது கூப்பிட்டு வந்து ஏழரை என்ன பண்ணுது, கல்யாணம் எடுக்கும்போது அந்த பொண்ணையை சேர்த்து கூப்பிட்டுன்னு போயிடுது. அப்போ கல்யாணம் நின்று போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நின்று போனதால் ஹனிமூன் ஆல்ரெடி பிளான் பண்ணாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸை இட்டுட்டு இந்த விஷ்ணுவை என்ன பண்ணுறாரு, ஹனிமூன் ட்ரிப்புக்கு போயிடுறாரு. அங்கே வந்து பொண்ணு இல்லாமல் ஹனிமூன் பண்ணலாம், அங்கே ஏன்னா ஒரு பொண்ணு நம்ம பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரை வந்து பசங்க சொல்லிட்டு போயிடுறானுங்க. அங்கே போனால் அங்கே என்ன பண்ணுறானுங்க, ஒரு செயினை வந்து ஏதோ திருடு போகுது, அதில் இவங்க சம்மந்தப்படுறானுங்க. அந்த கதையை சுற்றி வளைச்சி அந்த வில்லன் சுனில் கிட்ட வந்து அந்த செயினை போய் ஒப்படைக்கிறாங்களா இல்லையான்னு மீதி கதையை வர வச்சு ஒரு சிரிப்பு படமாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு கல்யாண் சங்கர். முதல் பாட்டில் ஜெயிச்சார், இந்த பாட்டில் சுத்தமாக ஜெயிக்கல. சிரிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து இந்த படம் ஃபுல்லாக ரொம்ப இடத்துல இருந்தது, ஆனால் சிரிப்பு அவரால் வர வைக்க முடியல. ஒரு 4-5 சீன் நம்மளாம் ஆசைப்பட்டு அந்த பசங்க வந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்தாங்க. 2-3 பசங்க அவனுக்கு பண்ணுற சேட்டைக்காகவே நம்ம அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்ததை தவிர கதையில் ஒன்றும் பெருசாக சிரிப்பும் அவங்க சொன்ன ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. மேடு படம் பார்த்தவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஃபஸ்ட் பார்ட் பார்த்த படம் வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை இருக்கும். தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் எல்லா வசனங்களும் எல்லா வசனமும் அப் டு டேட் புரிஞ்சிருந்தால கொஞ்சம் சிரிச்சுலாம் ரசிச்சிருக்கலாம். மற்றபடி தெலுங்கு ஆடியன்ஸை தவிர மற்ற தமிழ் ஆடியன்ஸ் அவங்களாம் வந்து இந்த படம் பிடிக்கவோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. நடிப்பு அப்படின்னு சொல்லி போனால் ஒன்றும் பெருசாக இல்லை. சுனில் ஆஸ் யூஷுவல் அதேமாதிரி வில்லத்தனத்தை காமிச்சிக்கிறாரு, கொடுக்குறாரு தவிர ஒன்றும் பெருசாக இந்த படத்தில் இல்லை. இந்த படம் வந்து நீங்கள் பெட்டர் வந்து பார்க்காம ரொம்ப உங்களுக்கு வந்து டைம் வந்து எதுவுமே இல்லை, வேறு வழி இல்லை, ஒரு 2 ஹவர் ஓடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த படத்துக்கு போய் படத்தை பார்க்க முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி காமெடி படம் சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எந்த பெரிய காமெடியில் ஒரு 4-5 காமெடியை தவிர கதைன்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, சீன் சொல்கிறதுக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. நன்றி.